நம்மளோட ரீசன்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மோஸ்டா வந்த கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்பர் 1 11 மூவியோட ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது தக் லைஃபோட ரிவ்யூ போடுறப்பவே டீடைல்டு ரிவ்யூ ஒன்னு போட போறோம், அதுல நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்க, அதான் ஓடிடிலே வந்துருச்சு, அப்புறமே என் வீடியோ போடாம இருக்கிற அப்படின்ற கமெண்ட்டும் தான். இதுல ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த 11 ஜெனி கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு காலு இந்தாங்க, நீங்க எத்த படிங்க. அதனால தக் லைஃபை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்னு பிரிச்சுக்கிட்டோம். பட் இந்த படத்தோட டீடைல்டு ரிவ்யூவை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்த ஒரு 10 to 20% ஆஃப் மக்களுக்கு இந்த படம் நல்லா தானே இருக்கு, இந்த படத்துக்கு என்ன குறை, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, இந்த படத்தை போய் குறை சொல்றாங்களே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. பேலன்ஸ் இருக்க 80% ஆஃப் மக்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே. ஆனா இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லையே, நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால நான் பார்க்கல அப்படின்னு ஒரு சிலர், 3 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு சிலரும் இருக்காங்க. இப்போ நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்போ இந்த படத்தின் கதை என்னவென்றால், சுமார் 1994 டெல்லியில ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், அவர் பேரு சதானந்த். இவருக்கு அகைன்ஸ்டா ரங்கராய மாணிக்கவேல்னு ஒருத்தர், அவருக்கு தம்பியா ரங்கராய சக்திவேல்னு ஒருத்தர். அண்ணன் முட்டா பீஸ், தம்பி மொரட்டு பீஸ். ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். அண்ணன் தான் கேங் லீடர், அவரை பார்த்து முட்டா பீஸுங்கிற அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஆரம்பத்துல சதானந்த் ஒருத்தர் வந்தார் தெரியுமா, அவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அவருக்கு எதிராக நிக்கிற இந்த ஒரு கேங்ஸ்டர் எப்படி யோசிக்கணும், அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஊருக்குள்ள பெரிய ஆளா இல்லன்னு தானே யோசிக்கணும். அதை விட்டு சிவனேன்னு அந்த ஓரமா பேப்பர் போட வந்த ஒரு பீஸை சுட்டு போட்டு, நான் கேங்ஸ்டர், நான் தான் ஊருக்குள்ள பெரிய ஆளு அப்படின்னு காலரை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்குது. அப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த பீஸ் முட்டா பீஸ் தானே? உண்மை. பேப்பர் போடுறோம். சாமியா, என்னடா கோபாலு? அட ஆமா கோபாலு. சரி அதை விடுங்க, மொரட்டு பீஸ்னு ஒருத்தர் சொன்ன தெரியுமா, அவர் தான் நம்ம ஆண்டவர் सदानंद भाई, पुराने बात उठाने के लिए आए हैं क्या? அவர் என்ன பண்ணுவாரு, செத்து போன அப்பாக்கு 2 குழந்தைங்க, ஒரு பெரிய பையன் ஒரு சின்ன பொண்ணு. ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கிறப்போ, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு தூக்கின்னு போய் அப்பாக்கு கொல்லியும் வச்சு, இனிமே நீ என்னோட பாதிடா, நீ தான் என்ன காப்பாத்தன, நீ என்னோட கவசம் அப்படின்லாம் சொல்லுவாரு. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன், இனிமே நீ நானும் ஒண்ணு. காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. ஐயா, அவர் எங்கயா உங்களை காப்பாத்தினாரு? போலீஸ்காரர் சுட போறப்போ அவரை சுடாதீங்க அப்படி நடுவுல போய் நின்னாரா? இல்ல சுட போறப்போ காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க அப்பாவை சுட்ட கேங் லீடரோட தம்பி தான் இவரு, இவரை மட்டும் சுற்றாதீங்க அப்படின்னு கெஞ்சனாரான்னு தெரியல. இவங்க 2 பேரையும் பின்னாடி ஏதோ சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வச்சு விட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன பையன் யாருன்ட்டு. அவர் தான் நம்ம எஸ்டிஆர். இத வந்துட்டான்ல. யோ, அவன் வந்து என்ன பிரயோஜனம்? அவன் எப்பயா வருவான்? அங்க வந்துட்டா பாருங்க. இப்ப 1994 இருந்து சர்ன்னு டிராவல் பண்ணி 2016க்கு வந்துட்டாங்க. அப்போ அண்ணன் மாணிக்கம் இருக்கார்ல, அவரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். 3 மாச கர்ப்பம். அவன் யார் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்ன கேங்ஸ்டர், அவரோட தங்கச்சி பையன். இதை தெரிஞ்ச எஸ்டிஆர் என்னென்னவோ பிளாக்கா கதெல்லாம் விட்டு அவனை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாரு. அங்க வந்து நம்ம ரங்கராய சக்திவேல், எப்படா என் அண்ணன் பொண்ணு மேல கைய வைப்ப, காலேஜுக்குள்ள கஞ்சாவா விக்கிற அப்படின்னு துப்பாக்கியை வச்சு நெத்திலேயே பொட்டு படாசு வெடிச்சிடறாரு. அந்த பையனும் செத்து போயிடுறான். சக்தி, சரி, என்னடா சுட்டுட்ட? என் தங்கச்சி பையனே கொண்டியா, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்ட்டு போயிடுறாரு. நம்ம ரங்கராய சக்திவேல் நான் தான் கொலை பண்ணன்னு அப்ரூவரா மாதிரி ஜெயிலுக்கு போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடியே இனிமே அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான், நான் உள்ள இருந்து பார்த்துப்பேன், அவன் வெளில இருந்து பார்த்துப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார்ந்து பாத்துட்டு போயிடுறேனே. போடா வெளிய. அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. ஆனா நம்ம ரங்கராய சக்திவேல் சொன்னது, பிரச்சனை ஏதாவது வந்தா நான் உள்ள இருந்து பாத்துப்பேன்னு. பட் நம்ம எஸ்டிஆர் என்கின்ற அமரன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளில இருந்து என்ன பார்த்தாரு அப்படின்றது கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். இப்ப நம்ம மாணிக்க அண்ணன் குழந்தைங்க லாலிபாப்புக்கு அழுகுற மாதிரி, என்ன அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அப்ப நான்லாம் என்ன சொம்பையா, போங்கடா நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு மூக்கால உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு.
நான் இன்னும் பழைய டிவிஎஸ் 50 சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து. ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்சு ஐராயிரானே. ஐயா பெரியவரே, செத்து போனது உங்க பொண்ணு, அதை நினைச்சு இவர் அழுவாருன்னு பார்த்தா என்ன ஏன் இவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம கேட்க கூடாதுப்பா, கேட்டா இதான் டைரக்ஷனு, அங்க சொல்லியிருக்காரு மணி சார் அப்படின்னுவாங்க. அதையும் மீறி கேட்டா அதெல்லாம் எடுத்துக்கணும்னா 3 மணி நேரத்துல முடிய வேண்டிய படம் 5 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு பூச்சாண்டிக்கு அதெல்லாம் சொல்றாங்க. அதனால ஒரு கேள்வியும் கேட்க முடியல. கடுப்பு. ஆமா. போ. ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கு. சரி, அந்த கருமெல்லாம் நமக்கு எதுக்கு, கதைக்குள்ள போவோம். இப்பதான் நம்ம த்ரிஷாவோட என்ட்ரி. இது ரொம்ப முக்கியமான சீனு, கவனிச்சு கேளுங்க. இப்ப நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு எப்படி த்ரிஷாவை தெரியும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பிளாஷ்பேக் போனோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு த்ரிஷாவை வச்சு ஒரு ஆன்டி கிலிகிலி பிலிபிலி வேலை எல்லாம் பார்க்க வச்சிருக்காங்க. சரியா சொல்லி தொலையா. பிராத்தல் நடை சார், பிராத்தல். அங்க போய் நம்ம ரங்கராய சக்திவேலு, இங்க பாருமா, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ தான் சந்திராவா, இவன் தான் உன் அண்ணனா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி அங்க இருந்து வந்துடுறாங்க. சரிமா, உன் அண்ணன் பேர் என்ன சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க, நான் சும்மா சொன்னேன், என் பேர் இந்திராணி அப்படின்றாங்க த்ரிஷா. எது இந்திராணியா, சந்திரா இல்லையா? அப்ப நீ உன்னை கூட்டு போறதுக்கு மாத்திரம் காசு கொடுத்தா அந்த பொம்பளை கிட்ட, போ நீ எனக்கு வேணாம் அப்படின்னு கோச்சிட்டு போறாரு. சந்திராவா இருந்தா என்ன கூட்டு போயிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க த்ரிஷா. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? அப்ப நீ சந்திரா இல்லையா, சரி விடு, வசதிக்கு இல்லனாலும் அசதிக்கு ஆகட்டும் அப்படின்னு கூட்டு போய் கையோட வச்சுக்கிறாரு. அதனால நம்ம த்ரிஷாக்கு இவர் மேல ஒரு லவ். அப்ப இவனோட கள்ளக்காதலா? சரி, அந்த கழுதை வந்துட்டு போகுது. இந்த வடிவு கரைச்சி இருக்காங்களே அவங்க யாரு அப்படின்னு யாருக்கா டவுட் வந்துச்சா? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க, சொல்லிருங்க. சரி, நானே சொல்றேன். அவங்க யாருன்னா, த்ரிஷாவை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக ரங்கராய சக்திவேல் அப்பாயிண்ட் பண்ண ஆயா. நான் கூட ஒரு சீன்ல ஆண்டவர் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வடிவம்மா கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களா? நீ அதை பார்த்துட்டு வடிவம்மா செகண்ட் வைஃப் போல இருக்குதுன்னு நினைச்சிட்டேன். சாரி ரங்கு. ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க. நான் நீடா குண்டா இருந்தேன். இப்போ நம்ம ரங்கு அப்படியே ஷூவோட லேஸ் அவுக்குற மாதிரி பண்ணுவாரு. அப்போதான் என்ன வேணும் உனக்கு என்ற அற்புதமான பாடல். 2 வடை ஒரு டீ. கொட்டி கொட்டி கிடக்கு. கொட்டினவங்களை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இங்கதான் 1008 கேள்வி வருது. இந்த பாட்டை இந்த அம்மா மைக்கெல்லாம் மாட்டிட்டு பாடுறாங்க. எதுக்கு அந்த மைக்கு, எதுக்கு இந்த பாட்டுன்னு தெரியல. அண்ட் சுகர் டேடின்னு எழுதிட்டு எதுக்கு சுகர் பேபின்னு மாத்துறாங்கன்னு தெரியல. நம்ம த்ரிஷா சுகர் பேபின்னு பாடுறப்ப அவங்க லிப் மொமெண்ட்டை பாருங்களேன். சுகர் டேடின்னு தான் பாடிட்டே இருப்பாங்க. சுகர் டேடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குறீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னோட கேள்வி. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுங்க, கம்பு சுத்தத்துக்கு 1008 பேர் வருவாங்க. அதனால கூகுள் என்ன சொல்லுதோ அதை தமிழ்ல சொல்லுவோம். சுகர் டேடி என்றால் வயதான பணக்கார தாத்தா ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு காசையும் கொடுத்து பண்ண வச்சு பத்திரமா அந்த பொண்ணை பாத்துக்கிறவரே சுகர் டேடி என்று சொல்வார்கள். ஆனா உண்மையிலேயே நம்ம மணி சார் கெத்துப்பா, கூடவே உட்காந்து கதை எழுதி டைரக்ஷன் பண்ற மாதிரி பண்ணி விட்டு சைடுல இவர் ஒரு சுகர் டேடின்னு போட்டு விட்டு போயிட்டாரு பாத்தீங்களா. துரோகி 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 துரோகி. இது லேட்டா தான் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன எவ்வளவு ராவா எழுதி வச்சிருக்கிற, இத மக்கள் கேட்டா என்ன நினைப்பாங்க? ஒழுங்கு மரியாதை மாத்த சுகர் டேடின்றதை தூக்கிட்டு சுகர் பேபி போடே. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. அப்படின்னு 2 தட்டு தட்டி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப கதை அடுத்த கட்டத்துக்கு நகருது. சதானந்தம் வந்து, மாணிக்கம் அமரு நானும் நீங்களும் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டுப்போம். நான் அரசியலுக்குள்ள போறேன், அதனால என் டெரிட்டரியை நீ பாத்துக்க, உங்களை யாரும் கேள்வி கேட்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு கைமாறா நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா 30% கமிஷன் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு டீல பேசுறாரு. டீலா நோ டீலா? டீல் போப்போ. சோ இவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டு கை குலுக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்ச ரங்கராய சக்திவேல், யார கேட்டா இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? அப்படி இல்லனே, ஏய் அண்ணனு கூப்பிடாத, உனக்கு எங்கனா போச்சு புத்தியே? அப்படி இல்லடா தம்பியே, டேய் தம்பின்னு கூப்பிடாத, சந்தேகம் இல்ல இவரு மென்டல் தான் அப்படின்னு இவங்க 2 பேரையும் கத்திட்டு இருப்பாரு. டீலே எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுவார். அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மங்கை நிலாவின் தங்கை இருக்காங்கல்ல, அதான் நம்ம ரங்கராய சக்திவேலோட பொண்ணு. அவங்க இவரு கீழே இருக்கிற சிவகுரு அப்படின்றவரோட பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த பையனை இந்த பொண்ணை லவ் பண்ண நம்ம அமரங்கிட்ட போய், அப்பா ஜெயில இருந்து வர போறதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கனே, உங்க கால்ல உடறனே அப்படின்னு கேட்க, சரி சரி அழாத, பண்ணி தொலைக்கிறேன் வாங்க அப்படின்னு இவங்க 2 பேர் மேட்டரையும் போய் ரங்கு
ரங்கு கிட்ட சொல்லுவாரு அமரு. இதை கேட்ட அவரு இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணி வைப்பாரு. ஏற்கனவே படம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். அந்த கேப்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீனுன்னு தெரியல. டைரக்டா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இவ்வளோ பெருசா ஒரு சீனை வச்சு அதுக்கு பின்னாடி ஜாதின்னு ஒரு மேட்டரை வச்சு அதுக்கு இவங்க அப்பா ஒத்துப்பாரா மாட்டாரான்றத வச்சு அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் ஜிங்குச்சா ஜிங்குச்சான்னு ஒரு பாட்டை வச்சு இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்ட சீனை வச்சு விளையாடி இருக்கார் நம்ம மணி சார். ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்தி தலை விட்டுறா, வலிக்குதுடா. பட் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சீனை மறந்துட்டேனே. அத சொல்லு முதல்ல. இப்ப நம்ம ரங்கு ரிலீஸ் ஆனார்ல, ரிலீஸ் ஆன உடனே சதானந்தோட டீலுக்கு நான் ஓகே, அப்புறம் உங்க அண்ணி கிட்ட போய் நான் ரிலீஸ் ஆயிட்டேன்னு சொல்லாத, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வீட்டுக்கு போய் என்னென்ன சேட்டை பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பயப்படுறியா? என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? பயப்படுற? டேய், யாரா அத உள்ள? ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கு, மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்லப்பா, என் பொண்டாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு. ஏச்சி, இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம். பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி. இப்பேற்பட்ட சேட்டெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ வெளியே நம்ம வடிவம்மா சேர் போட்டு வாட்ச்மேன் மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா எதுக்கு இவங்க த்ரிஷாவோட ஆயான்னு சொன்னேன்னு? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. வரான் இடுப்பளவுல கதவு திறக்குது, பொருள் எல்லாம் உள்ள போகுது, பட்டுன்னு மறுபடியும் கதவை சாத்திக்குது. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? அதை விடுங்க. இந்த ஜிங்குச்சா பாட்டு ஓடிட்டு இருக்கிறப்போ நம்ம இந்திராணி என்ன தெரியுமா கேட்கும் அமரு கிட்ட, என்ன அமரியா உனக்கு ரங்குவோட பொண்ணு மேல ஒரு கண்ணு தானே, கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி அசிங்கமா பேசாத, எனக்கு உன் மேலதான் ஒரு கண்ணு அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு அமர். இப்ப தெரியுதா, உள்ள இருந்து நான் பாத்துக்குவேன், வெளியில இருந்து என் தம்பி அமரம் பாத்துப்பான் அப்படின்னு சொன்னது இப்ப புரியுது, இப்ப புரியுது. என் டைப்னா இந்திராணி தான். ஆனா ஏன் டைப் அவர்தான். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். அதனால நீங்க ஃபைனலி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான கார் ஷூட்டிங் நடக்குது. அதுல இந்த காருக்குள்ள இருந்த எல்லாருக்கும் அடிபடுது. பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா சதானந்தோட தங்கச்சி பையன் இறந்தான் தெரியுமா, அவனோட அண்ணே. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சதானந்த் கேட்க, என் தம்பி சத்தத்தை பார்த்துட்டு நீ வேணா அமைதியா இருக்கலாம், என்னால முடியாது, அதனாலதான் போட்டு தள்ள பிளான் பண்ணேன் இப்படின்னு இதுங்க 2 அடிச்சுக்குதுங்க. எல்லாரும் செத்து போட்டா. இங்க நம்ம அசோக் செல்வன் ஜெய் ராயப்பாவா உள்ள வராரு. இவங்க கேங்க மொத்தமா அழிக்கிறதுக்காக. ஏன்னா இவங்க குடும்பமே இந்த கேங்கால பாதிக்கப்பட்டிருக்கு. இவர் அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியா? ஜெயக்குமார் ராயப்பா என் பேரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆனா நம்ம ரங்கு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், அமரனை மட்டும் காணமே, ஒருவேளை அவனோட சதி செயலா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. என்னடா நீங்க கூட என்ன சந்தேகமா பாக்குறீங்க? நீங்களும் என்ன நம்பல? டேய், இந்த துப்பாக்கி சூடப்ப நீ எங்கடா போன அப்படின்னு கேட்க, அவனை சந்தேகப்படாதீங்க, நான் தான் அவனையும் அங்கேயும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன், வயிற்றுல இருந்த கரு களைஞ்சு போச்சு என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, ஐயோ சந்தேகப்பட்டனே மன்னிச்சிடுறா தம்பி அப்படின்றத கண்ணாலே சொல்லியிருப்பாரு ஆண்டவர். சாரி ரங்கு. யோகி பாலக்குடி குடிக்க மாட்டேனே. இப்ப கூட இருக்கிற பயப்பிள்ளைங்க, டேய் அமரு, சந்தேகம் அப்படின்றது கேன்சர் மாதிரி, இதை வளர விடக்கூடாது, உங்க அப்பனை கொன்னதே இந்த ரங்கு தான் அப்படி இப்படின்னு கட்டுக்கதையை சொல்லி விட்டு அமர மண்டைய கழுவுறாங்க. என்ன சொன்னாலும் நம்புறாமச்சி. கழுவுன கையோட சோழியை முடிச்சு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கெஸ்ட் மாஸ்டர் பிளான் போடுறாரு ரங்கராய மாணிக்கம். யார் என்ன கதை சொன்னாலும் ஓ அப்படியா அப்படின்னு அப்படியே நம்புறாரு நம்ம அமரு. இவன் சச்சின் தெண்டுல்கர்னு சொன்னா கூட அவன் நம்புவா போல. இப்ப போட்டு தலை எங்க போறாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ வேண்டுதலாமா ரங்கோட மனைவிக்கு, அதனால நான் போய் நிறைவேற்றிட்டு வரேன்ட்டு போறாரு. அங்கேயே கூட போற பீசுங்களும் போய் ரவுண்டு கட்டி சுட்டு அத்தோட சோழியை முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரியே சுட்டுட்டாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா பிளர்டா வராரு நம்ம அமரு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு செத்து போயிடுறாரு. நம்ம அப்படியே செத்து போன மாதிரி நடிப்போம். அவன் கிட்ட வந்து பார்த்துட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு ரிட்டர்ன் போயிடுவான். அப்படியே இங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் போய் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு தொங்க போட்டுறாரு தலைய. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிளம்ப போல்டுங்களா? மணிரத்னம் சின்ன வயசுல ரெஸ்லிங்லாம் நிறைய பாப்பாரு போல இருக்கு. அதுலயும் அண்டர்டேக்கரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். பட் அமரு கழுத்தாமட்டையை புடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. கிட்டத்தட்ட 100 அடியில இருந்து கீழே ஊந்துறாரு. கதையின்படி 60-65 வயசுல 2 புல்லட்டை வாங்கிட்டாரு. 100 அடியில இருந்து கீழே ஊந்துட்டாரு. எலும்பு மிஞ்சறதே பெரிய விஷயம். ஆனாலும் நம்ம ரங்கு சேஃபான ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆயிருவாரு.
அதே மாதிரி நீயும் நானும் திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து குதிச்சு 2 பேரும் செத்து விளையாடுவோமா? உண்மைதான், நம்ம ரங்குவும் மணி சாரும் சேர்ந்து செத்து தான் விளையாடி இருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ணன் எப்ப கிளம்புவாரு, திண்ணை எப்ப காலியாகனு உட்காந்துட்டு இருந்த நம்ம அமரு சோழியை முடிச்ச ஃபர்ஸ்ட் வேலையா கிளம்பி எங்க தெரியுமா போனாரு? இந்திராணிய தூக்க. நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொரிச்சிட வேண்டியதா. இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்பாவை போட்டு தள்ளினதுக்காக ரங்கு சோழியை முடிச்ச மாதிரி தெரியலையே. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. பட் இந்த ஸ்டோரியை நம்ம மணி சார் எங்க இருந்து சுட்டு இருக்காரு தெரியுமா? சந்திரமுகி கிட்ட இருந்து. என்ன சொல்றே அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். சந்திரமுகியில் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை தன்னுடைய ஆசனாயியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். நீ கீழ் கொண்டு சொல்றா. சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனா இருந்தான். இந்த கதை பின்னாடி கண்டினியூ ஆகும், அப்ப புரியும் எப்படி சந்திரமுகியை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு நம்ம மணி சார் அப்படின்ட்டு. இல்லையே, இது நம்ம மணி சார் கதை மட்டும் இல்லல்ல, நம்ம ஆண்டவரும் எழுதின கதை தான். சோ 2 பேருமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க போல இருக்கே சந்திரமுகியை பார்த்து. என்கிட்ட சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இப்ப நம்ம அமர் இனி நான் தான் நீங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்ட வாட்ச தூக்குனது மட்டும் இல்லாம ரங்கு பண்ண இந்திராணியும் தூக்கிட்டார். இனிமே அவன் எழுந்திருக்க மாட்டா. வா சொல்லவா, கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கு ஏன் என் பக்கம் பாக்குற? இன்னொரு பக்கம் நம்ம ரங்கு அண்டர் சாயில்குள்ள இருப்பாருன்னு பார்த்தா அண்டர் டேக்கர் மாதிரி வெளியே வந்து அவரே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி புல்லட் எல்லாம் வெளியே எடுக்கிறாரு. அப்பேற்பட்ட பனி பிரதேசத்துல கட்டையெல்லாம் போட்டு நெருப்பெரிய வச்சு போகி கொண்டாடிட்டு இருக்காரு. மொத்தத்துல உசுரோட இருக்காரு. அங்கிள், நீங்க இன்னும் பாடி ஆகலையா? அப்படியே போய் இந்த ரங்கு எங்க கரையை கிடக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த பனி மலையில இருந்து சறுக்கு மரம் விட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஃபைனலி ஒரு இடத்திட்ட தஞ்சம் அடைகிறார். என்னடி கர்மது இப்படி படுத்துது? அங்க பார்த்தா இவருக்கு ஒரு சில பயிற்சி எல்லாம் கொடுத்து இவரை ரெடி பண்றாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு சில ரிவெஞ்ச் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளுறதுக்காக ஊருக்குள்ள திரும்பி வரார். அது மட்டும் இல்லாம வங்கை ஜீவம் இவங்க 2 பேரையும் பாக்குறதுக்காகவும் வரார். இப்ப ஆரம்பத்துல அசோக் செல்வனை ஓரம் வச்சீங்க தெரியுமா? அவர் உள்ள எடுத்துனுவாங்க. அவரோட மனைவி தான் இந்த ஐஸ்வர்யா லட்சுமி. என்னப்பா அவங்க பேரை சொல்ற, படத்துல அவங்க பேர் என்ன அதை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சஸ்பென்ஸ். இங்கே சொல்லிட்டோம்னா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்காதுல்ல, அதனால கேட்காதீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இப்ப நம்ம ஜெய் ராயப்பாக்கும் இந்த பேரை சொல்லக்கூடாத பிள்ளைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட், அதை நான் சொல்ல மாட்டேனே. இப்ப திரும்பி வந்த ரங்கு ஃபர்ஸ்ட் இந்த பீஸ அடுத்து அண்ணனின் ஆணையின் படி நம்ம அமரன் 10 ரோசா அமுச்சு வச்சாரு. அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல சொல்லி முடிக்கணும் அப்படின்னா 35 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால இதோட இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நாளைக்கு பேலன்ஸ் இதே டைம்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது இன்னும் ஃபன்னா இருக்கும். ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோ, நமஸ்கார். பாய்.